ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர மகா பெரியவா சரணம். விநாயகர் கோவிலுக்கு சென்று நீங்க உங்க வீட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய விநாயகர்களோ இல்லை எங்க இருந்தாலும் சரி, அங்க போயிட்டு இந்த ஒரு பொருளை மட்டும் தானமா கொடுத்துட்டு வாங்க. இது அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு உடனே ஏற்படுத்தி கொடுக்கும். முக்கியமா உங்க குடும்பத்துல கூடிய எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரிங்க, அது அனைத்திற்கும் தீர்வு கொடுத்து உங்க வாழ்க்கையை மொத்தமா பார்த்தீங்கன்னா மாத்தி நினைச்சபடியான ஒரு வாழ்க்கையை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். இங்க வாழ்க்கையில நினைச்சே பார்க்க முடியாத அளவுக்கு உங்க வாழ்க்கை மொத்தமா மாறி ஒட்டுமொத்த பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். இந்த ஒரு விஷயத்த நீங்க எந்த அளவுக்கு சரியா, அதாவது பார்த்தீங்கன்னா விநாயகர் கோயிலுக்கு போயிட்டு நீங்க வேண்டி செஞ்சுட்டு வரீங்களோ, அந்த அளவுக்கு சீக்கிரமான ஒரு வாழ்க்கையில உங்களுக்கு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அதிசக்தி வாய்ந்த ஒரு பரிகாரத்தை பற்றி தான் இன்று நாம் பார்க்க போகிறோம். அதற்கு முன்பு நம்முடைய சேனலுக்கு நீங்கள் ஒரு புதிய பார்வையிருப்பின் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய எந்த ஒரு தகவலாக இருந்தாலும் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனா வந்து கொண்டே இருக்கும். விநாயகர் கோயிலுக்கு நீங்க எப்போது எந்த கோயிலுக்கு சென்றாலும் சரி, மறக்காம இதை எடுத்துட்டு போய் தானமா கொடுத்துட்டு வாங்க. இது சாதாரண ஒரு விஷயம் தான். இது எல்லாருக்கும் கிடைக்கக்கூடிய ஒரு விஷயம். இந்த ஒரு விஷயத்த நீங்க கொண்டு போய் தானமா சாப்பிட, அதாவது பார்த்தீங்கன்னா கொடுத்தது மூலியமா அனைத்திற்கும் பார்த்தீங்கன்னா தீர்வு கிடைக்கும். எல்லாரும் செய்யக்கூடிய விஷயம் தான். ஆனா நிறைய நபர்கள் இதை செய்ய மாட்டாங்க. அதுக்கு முக்கியமான காரணம் நம்ம ஏன் இதை செய்யணும்ன்ற எண்ணம் தான் அதிக நபர்களுக்கு இருக்கிறது. அது எல்லாத்தையும் நீங்க நீக்கிவிட்டு நம்பிக்கையுடனும் தைரியமுடனும் இந்த ஒரு விஷயத்த செஞ்சு வாங்க. இது அனைத்திற்கும் தீர்வு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏற்படுத்தும். நீங்கள் உங்களுடைய வீட்டில், அதாவது பார்த்தீங்கன்னா வீட்டிலிருந்து நீங்கள் மட்டும்தான் இல்லை உங்கள் குடும்பத்தோடு சென்றாலும் சரி, எப்படி சென்றாலும் சரி, அது அனைத்திற்கும் தீர்வு இது கொடுக்கும். நீங்கள் விநாயகர் கோயிலுக்கு செல்லும் பொழுது மறக்காமல் ஒரு சில, அதாவது அருகம்புல் எடுத்துட்டு போங்க. இது எடுத்து பார்த்தீங்கன்னா வீட்டில் செஞ்சோ இல்லை கடைகளில் வாங்கிக்கோங்க. லட்டு இது ரெண்டுத்தையுமே மறக்காம எடுத்துட்டு போய் விநாயகர் கோயிலில் அந்த அருகம்புல்ல விநாயகருக்கு சூடிட்டு அந்த லட்டை அங்கே இருக்கக்கூடிய நபர்கள் நீங்கள் தானமாக கொடுங்க. அப்படி இல்லைன்னா பிரசாதமாக அங்கே இருக்கக்கூடிய பக்தர்களுக்கு அவங்க சாமிகிட்ட கொடுக்க சொல்லுங்க. எப்படி இருந்தாலும் சரிங்க, அது விநாயகர் முன்பு அர்ச்சனை பண்ணிட்டு அதற்கப்புறம் செஞ்சு பாருங்க. வாழ்க்கையில நினைச்சே பார்க்க முடிய அளவுக்கு மாற்றம் ரொம்ப எளிமையில் சீக்கிரமாவே உங்களுடைய வாழ்க்கையில் நடக்கும். இது ரொம்ப அதிசக்தி வாய்ந்த ஒரு விஷயங்க. நீங்க எந்த அளவுக்கு இதை நம்பிக்கையோட, அதாவது விநாயகர் கோயிலுக்கு சென்று தானமா இதை கொடுத்து வரீங்களோ அது அனைத்திற்கும் எளிதில் தீர்வு கிடைக்கும். நீங்கள் செய்து பாருங்கள். உங்களுடைய வாழ்க்கை இதனால் மாறப்போகிறது. நம்பிக்கையோடு செய்து வாருங்கள். நல்லதே நடக்கும். இதை நீங்கள் மட்டும் செய்யாமல் உங்கள் தொடர்புடைய உறவினர்கள், நண்பர்களுக்கெல்லாம் சொல்லி வரலாம். ஏன்னா இது அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கொடுக்கக்கூடியது. குடும்பத்துக்குள்ள சண்டை ஏற்படுத்தாது. உங்கள் தொடர்பின் நண்பர்களுடைய குடும்பம் இல்லை உங்களுடைய ஃபேமிலி இருக்கக்கூடிய குடும்பங்கள் அதிகமாக சண்டை போறாங்கன்னா அவங்க கிட்ட சொல்லுங்க. அவங்களுக்கு இது தீர்வை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். நீங்க நினைச்சது எல்லாமே உங்களுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு விஷயங்க. நம்பிக்கையோடு சொல்லி வாருங்கள். நல்லதே நடக்கட்டும். ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர. நன்றி, வணக்கம்.